புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நமது முன் வினைகளின் அடிப்படையில் நமக்குரிய பலாபலன்களை அனுபவிக்க வைக்கிறார். நாம் செய்த நன்மைக்கேற்ற நல்ல பலன்களையும் தீமைக்கேற்ற தீய பலன்களையும் அவர் வழங்குகிறார். இவையெல்லாம் இறையாற்றலை அறிந்து கொண்டு நல்வழிப்பட்டு இக வாழ்விலும் பரவாழ்விலும் அறத்தோடு வாழ்ந்து இறுதி லட்சியமாகிய இறைவன் திருவடிகளை விரைந்து அடைய வேண்டும் என்பதற்காக அவர் நடத்தும் திருவிளையாடலே. அதே நேரத்தில் பலாபலன்களை கிரமப்படி வழங்குவதற்காக கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவன் உருவாக்கியுள்ளார். அத்தகைய கிரகங்களின் அதிபதிகள் கூட சில சமயங்களில் முறை தவறி போய்விடுவதுண்டு. செய்த தவறுக்காக வருந்தி அதனை திரித்துக் கொள்வதோடு இறைவனை நோக்கி கடும் தவம் புரிந்து கிரக அதிபதிகளும் இதர தேவர்களும் தங்களது பாவங்களிலிருந்து விமோசனம் பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கும் தீவினைகளிலிருந்து விடுபடுவதற்கும் முன்வினைகளால் கிடைக்கும் கிரகங்களின் தீய பலன்கள் நம்மை வாட்டாமல் இருப்பதற்கும் அந்த இறைவனையே நாம் சரணடைய வேண்டும் என்பதையே இந்த புராணங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அதன் அடிப்படையில் கிரக தோஷங்களிலிருந்தும் இதர தோஷங்களில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் இறைவன் அருளால் நன்மை கிடைப்பதற்காகவும் பல்வேறு பரிகார தலங்களை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தேவர்களின் குலகுருவும் பிரகஸ்பதி என்ற பெயரும் கொண்ட குரு பகவானுக்குரிய பரிகார தலமாக சென்னை அருகே ஒரு திருத்தலம் திகழ்கிறது. தற்காலத்தில் பாடி என்ற பெயரால் அழைக்கப்படும் அந்த திருத்தலம்தான் திருவலிதாயம். திருவல்லீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் எழுந்தருளி இருக்கும் இந்த திருவலிதாயம் திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்றொரு பழமொழி உண்டு. கிரகங்களில் குரு என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி கிரகத்தின் பார்வை படுகின்ற ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம், செல்வ வளம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஜோதிட நிபுணர்கள் விளக்கி கூறுவார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானே தான் செய்த பாவத்தினால் அவதிப்பட்டிருக்கிறார். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக சிவபெருமானை நோக்கி பிரகஸ்பதி கடும் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற திருத்தலம்தான் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் வட்டத்தில் உள்ள திருவலிதாயம். இது குறித்த ஸ்தல புராண கதையை இப்போது பார்ப்போம். சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் புதல்வர் பிரகஸ்பதி. இளம் வயதில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்த பிரகஸ்பதி இறைவன் திருவருளால் சகல கலைகளிலும் வல்லவராகி வானில் சுழலும் வியாழன் கிரகத்தின் அதிபதியாக விளங்கும் பேறு பெற்றார். அத்துடன் தேவர்களை நல்வழிப்படுத்தும் குருவாகவும் அவர் பெரிய பதவியை பெற்றார். காசியப முனிவர்களின் வெவ்வேறு மனைவிகளுக்கு பிறந்த வாரிசுகளும் ஒன்றுவிட்ட சகோதரர்களுமான தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் இடைவிடாத சண்டை நடைபெற்று வந்தது. அசுரர்களுக்கு தவ வலிமையால் வெள்ளி கிரகத்தின் அதிபதியாக திகழும் சுக்கிராச்சாரியார் குலகுருவாக இருந்தார். புதிய உக்திகளால் தேவர்களை விட வலிமை வாய்ந்தவர்களாக அசுரர்களை சுக்கிராச்சாரியார் உருவாக்கியிருந்தார். அசுரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்ட நம்பிக்கையில் சுக்கிராச்சாரியார் வேறு பணிக்காக சென்றிருந்தார். அந்த சமயம் பார்த்து சுக்கிராச்சாரியார் வடிவில் வந்த தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தவறான போதனைகளை கூறி அசுரர்களின் இறை நம்பிக்கையை சிதைத்தார். இதனால் அசுரர்களின் பலம் குறைந்து போய் தேவர்கள் வெற்றி பெறத் தொடங்கினார்கள். திரும்பி வந்த சுக்கிராச்சாரியாருக்கு விஷயம் தெரிய வந்ததால் தான் இல்லாத நேரத்தில் அசுரர்களை திசை திருப்பிய குரு பகவான் தனது பெருமையை இழந்து தேவர்களை விட்டு பிரிந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து தனது சகோதரர் மனைவியிடமே பிரகஸ்பதி தவறாக நடந்து கொண்டதால் அவளது சாபத்தையும் பெற்று தனது பெருமையையும் பதவியையும் இழந்து போனார். தனது தவறுகளுக்காக வருந்திய பிரகஸ்பதி
அதற்கு பரிகாரமாக பூவுலகில் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மனமுருகி வேண்டி வந்தார். தவறை உணர்ந்த பிரகஸ்பதி திருந்தியதை அடுத்து அவருக்கு எதிரே தோன்றிய சிவபெருமான் திருவலிதாயம் திருத்தலத்தை சுட்டிக்காட்டி அங்கே தன்னை பூஜித்து வந்தால் விமோசனம் கிடைக்கும் என்று தெரிவித்தாராம். அதன்படி பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் நீண்ட காலம் தங்கி சிவபெருமானை வழிபட்டு விமோசனம் பெற்ற திருத்தலம்தான் திருவலிதாயம். ஆகையால் குரு பரிகார தலமாக திருவலிதாயம் போற்றப்படுகிறது. சிவனருளால் தனது தோஷமும் சாபமும் நீங்க பெற்ற குரு பகவான் இங்கு வந்து வழிபடுவோருக்கு தனது கிரக பலத்தால் சகல தோஷங்களையும் நீங்க செய்து நற்பலன்களை தருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த திருத்தலத்திற்கு திருவலிதாயம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதற்கு மற்றொரு ஸ்தல புராண கதையும் கூறப்படுகிறது. அதன்படி பரத்வாஜ முனிவர் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் வலியன் எனப்படும் கருங்குருவியாக மாறிப்போனாராம். அந்த கருங்குருவி உருவத்திலேயே இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவன் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு அவர் சாபம் நீங்க பெற்றாராம். வலியன் வணங்கியதால் இந்த திருத்தலத்திற்கு திருவலிதாயம் என்ற பெயர் ஏற்பட்டதாம். அதன் அடிப்படையில் இங்கு எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு வலிதாயநாதர் என்றும் திருவல்லீஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டன. இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கும் தீர்த்த கிணற்றை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதற்காக பரத்வாஜர்தான் உருவாக்கினாராம். ஆகையால் அவரது பெயராலேயே பரத்வாஜ தீர்த்தம் என்று இது அழைக்கப்படுகிறது. இளநீரை போன்று சுவையாக இருப்பது இந்த தீர்த்தத்தின் சிறப்பு அம்சமாகும். பிரம்மச்சாரி கடவுளான விநாயகர் திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். சில புராணங்களில் விநாயகர் சித்தி புத்தி ஆகிய இருவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுவதுண்டு. ஆனால் அந்த கதையிலிருந்து வேறுபட்டு பிரம்மதேவனின் புதல்விகளான கமலா விமலா ஆகிய இருவரை விநாயகர் மணந்து கொண்டதாக தலபுராணம் தெரிவிக்கிறது. கஜாமுகாசுரனை வதம் செய்த பிறகு பிள்ளையார் இவ்விதம் திருமணம் செய்து கொண்டாராம். தற்போது பாடி என்று அழைக்கப்படும் திருவலிதாயத்தில் அமைந்திருக்கும் திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற தொண்டை மண்டல சிவத்தலமாகும். இந்த ஆலயம் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மன்னர்கள் படையெடுத்து செல்லும் போது தமது வீரர்களுடன் தங்குவதற்காக கட்டப்படும் முகாம்களுக்கு படை வீடு என்றும் பாடி என்றும் பெயர். முற்காலத்தில் படை வீடாக இருந்ததால் பாடி என்ற பெயர் திருவலிதாயத்துக்கு ஏற்பட்டு அதுவே தற்போது நிலைத்து விட்டது. திருவலிதாயத்தில் வீற்றிருக்கும் திருவல்லீஸ்வரரை போற்றி திருஞான சம்பந்தர் 10 பாடல்கள் கொண்ட பதிகம் பாடியுள்ளார். இதன் முதல் பாடலில் பத்தரோடு பலரும் பொலிய அம்மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தான் தொழுதேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேலடையா மற்ற இடர் நோயே என்று துதிக்கிறார் திருஞான சம்பந்தர். பக்தி கொண்ட சிவனடியார்கள் பலரும் பொலிவுடன் திகழும் அழகிய மலர்களை தங்களது அழகிய திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு அவற்றின் மீது மந்திரத்தோடு நீர் வார்த்து பூஜிக்க அவர்களோடு ஒத்த இசையில் கோவிலில் கூடியிருக்கும் மற்றவர்களும் அதே மந்திரங்களை கூறி தொழுது வழிபடும் சிவபெருமான் தனது தலையிலே ஊமத்தை மலர்களை சூடியபடி பக்தர்களை விட்டு பிரியாமல் உரைகின்ற பெருமை கொண்டது திருவலிதாயம். இந்த திருத்தலத்தை தங்களது எண்ணத்திலே வைத்துள்ள அடியார்களின் மீது ஒருபோதும் எவ்வித துயரமோ நோயோ வந்தடையாது என்று இதற்கு பொருள். இத்தகைய மகிமை வாய்ந்த திருவல்லீஸ்வரர் அருள்பாலிக்கும் திருவலிதாயம் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலின் கிழக்கு வாசலில் 3 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக உள்ளே நுழைந்ததும் விசாலமான வெளிப்பிரகாரம் தென்படுகிறது. அங்கே கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் மற்றும் சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவான் ஆகியோரை கடந்து சென்றால் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் மூலவர் சன்னதி நம்மை கருணையோடு வரவேற்கிறது. கருவறைக்குள் சிவலிங்க திருமேனியாக மூலவர் திருவல்லீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார். மூலவர் சன்னதி அமைந்துள்ள உள் பிரகாரத்திலேயே தெற்கு நோக்கியபடி அம்பாள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அம்மனுக்கு இங்கே ஜெகதாம்பிகை என்பது திருநாமம். பக்தர்கள் அனைவரையும் தாய்போல் காக்கும் அம்மன் என்பதால் தாயம்மை என்ற மற்றொரு திருப்பெயரும் இவருக்கு உண்டு. அன்னைக்கே உரிய பரிவான அருள் பார்வையை பக்தர்கள் மீது தாயம்மை அள்ளி வீசுகிறார். மூலவர் சன்னதியிலும் ஓர் அம்மன் விக்கிரகம் உள்ளது. ஏற்கனவே அம்மன் சன்னதியில் வைக்கப்பட்டிருந்த அந்த விக்கிரகம் சற்று பின்னப்பட்டதால், அதாவது உடைந்து போனதால் மூலவர் அருகிலேயே வைக்கப்பட்டு அம்மன் சன்னதியில் புதிய விக்கிரகம் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியோர் சிறிய தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். பெரும்பாலான சிவாலயங்களில் கோஷ்டத்தில் இருக்கும் லிங்கோத்பவருக்கு பதிலாக மகாவிஷ்ணு இடம்பெற்றிருந்தால் அந்த சிவத்தலத்தை மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாக தோன்றியவர்கள் வழிபட்டு இருப்பார்கள் என்பது ஐதீகம். அதன்படி திருவலிதாயம் திருத்தலத்தை மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான பரசுராமரும் ஸ்ரீராமரும் வழிபட்டுள்ளார்களாம். மூலவர் கருவறை கோஷ்டத்தில் துர்க்கையம்மனும் தனி சன்னதியில் அருளாட்சி புரிகிறார். கோவில் உள் பிரகாரத்தில் விநாயகப் பெருமான் தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார். அவரது சகோதரரான சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனை சமேதராக மற்றொரு தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளார். ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் இந்த முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். பரத்வாஜ முனிவரால் வழிபடப்பட்ட சிவலிங்கம் உள் பிரகாரத்தில் தனி சன்னதியில் உள்ளது. இதேபோல் ஸ்ரீராமரின் தூதரான அனுமாரின் விக்கிரகமும் அவரால் வணங்கப்பட்ட அனுமலிங்கமும் உள்பிரகாரத்தில் அமைந்து உள்ளன. தேவர்களின் தலைவனான இந்திரனின் சாபம் நீக்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியும் உள்பிரகாரத்தில் உள்ளது. திருவலிதாயம் திருத்தலத்தை சுற்றி 11 சிவாலயங்கள் ஒரு மாலை போல் அமைந்துள்ளதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. திருமயிலை, திருவான்மியூர், திருவேற்காடு, திருவிற்கோளம், திரு இளம்பயன் காட்டூர், திருவூரல், திருவாலங்காடு, திருவெண்பாக்கம், திருப்பாசூர், திருமுல்லை வாயில் மற்றும் திருவொற்றியூர் ஆகியவையே அந்த 11 திருத்தலங்கள். திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலின் கருவறை விமானம் கஜபிருஷ்ட விமானம் என்ற விசேஷ அமைப்பை கொண்டுள்ளது. அத்துடன் இதன் கருவறையும் அரைவட்ட அகடி வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த குருபரிகார ஸ்தலமான திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. குரு பகவானுக்குரிய பரிகார தலம் என்பதற்கு ஏற்ப இங்கே அவர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். யானை வாகனத்துடன் நின்ற திருக்கோலத்தில் குரு பகவான் கம்பீரமாக காட்சி தருகிறார். இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் கூடுமாம். வாரந்தோறும் குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமைகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. அத்துடன் 13 மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் குருப்பெயர்ச்சியின் போதும் 3 நாட்களுக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகளுடன் விசேஷ வழிபாடு நடத்தப்படுகிறது.
நவக்கிரக சந்நிதியும் இந்த ஆலயத்தில் தனியாக அமைந்துள்ளது. கோவில் மண்டப தூண்களில் நடராஜர், முருகப்பெருமான், கோதண்டராமர், மச்ச அவதார மூர்த்தி, கூர்ம அவதார மூர்த்தி ஆகிய திருவுருவங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. குரு பகவான், பரத்வாஜ முனிவர் ஆகியோர் மட்டுமின்றி மகாவிஷ்ணு, அக்னி பகவான், சூரியன், சந்திரன், இந்திரன், அனுமன், நட்சத்திர தேவதைகள் ஆகியோரும் திருவள்ளீஸ்வரரை வணங்கி நற்பேறு பெற்றுள்ளதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. குரு பகவான் சிவபெருமானை பூஜித்த தலம் என்பதாலும், விநாயகப் பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தரும் திருத்தலம் என்பதாலும் திருமண தடைகளை நீக்கும் திருத்தலமாகவும் திருவழிதாயம் மதிக்கப்படுகிறது. பொதுவாக குரு பகவான் என்பது நவகிரகங்களுக்குரிய தேவர்களில் ஒருவரான பிரகஸ்பதியையே குறிக்கும். குருமார்களுக்கெல்லாம் ஆதி குருவாக அந்த ஆண்டவனே இருப்பதால் சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்தியும் குருவாக போற்றப்படுகிறார். அதனால்தான் குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இருந்தபோதிலும் கிரக அதிபதியான குரு வேறு, சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்தி வேறு என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். குரு பரிகாரத்தலமாக திகழும் திருவழிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ பெருவிழா நடத்தப்படுகிறது. தை மாதத்தில் தை கிருத்திகையும், ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமும், மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருநாளும், மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மாதம் இருமுறை வருகின்ற பிரதோஷ தினத்தின் போது சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக நடை திறந்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆவடி அம்பத்தூர் செல்லும் வழியில் பாடி என்ற ஊர் அமைந்துள்ளது. லூகாஸ் டிவிஎஸ் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி 5 நிமிடங்களுக்குள் நடந்தே திருக்கோவிலை சென்றடையலாம். திருவழிதாயம் சென்று குரு பகவானுக்கே தோஷ நிவர்த்தி செய்த பரமகுருவான திருவள்ளீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் என்பது திண்ணம். அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.